வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட். கேம் வீக் 24 ஓட ரிவ்யூ ப்ளஸ் 25 ஓட ப்ரிவ்யூ. தேங்க்யூ ஆல் ஃபார் யூர் சப்போர்ட். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. அண்ட் வி அப்ரிஷியேட் ஆல் த லவ் அண்ட் ஆல் த சப்போர்ட். ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லீவ் இட் இன் த காமெண்ட்ஸ் பிலோ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லீவ் இட் டவுன் பிலோ. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் தான், ஒரு ஹாப்பி செல்சி ஃபேன். இன்னைக்கோட ரிசல்ட் பொறுத்து. வெல்கம் பேக் டு த ஷோ பிபி. Yes, கண்டிப்பா. Always happy to be here, Vada. தேங்க்யூ. we're always happy to have you as well. ஆல்ரைட், நீங்கள் செல்சி ஃபேன்ஸ், உங்கள் கேம்லேயே ஆரம்பிச்சிருவோம். கிறிஸ்டல் பேலஸ் வர்சஸ் செல்சி. இந்த கேம் வந்து ஆக்சுவலாக நான் 25 minutes கொஞ்சம் லேட்டாக தான் டியூன்டுன்றது கேம் கேஷுவலாக பார்த்துருந்தேன். ஒரு 20-25 minutes தான் டியூன் இன் பண்ணேன். அண்டு கரெக்டாக 5 நிமிஷத்துல ஜெஃபர்சன் லோமா வந்து ஒரு கோல் போட்டார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் பார்த்தேன் நான். திஸ் செல்சி டீம், திஸ் பேலஸ் டீம் இஸ் பிளேயிங் வித்தவுட் எஸ்ஏ அண்ட் ஒலிசேன்னு போட்டிருந்தீங்க நீங்கள். அண்ட் அதுலேயே வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே பிபி வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காருன்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கார்னர் கேலகர், நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணீங்க போன வாரம் கார்னர் கேலகரை. கரெக்டாக ஹாஃப் டைம்னால வந்து ஒரு கோல் போட்டுக்கிறாரு கார்னர் கேலகர். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு என்ன சொல்றது, திருப்பி இன்னொரு கோல் அடிச்சுக்கிறாரு. 91st minute, லிட்ரலி த கேம் வின்னிங் கோல் ஆக்சுவலாக. அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிற கோல் வந்து இட்ஸ் நாட் தட் பிக் ஆஃப் டீல். ஓகே, என்சோ ஸ்கோர்டு கோல், பட் மெயின் 2 கோல்ஸ் வந்து கார்னர் கேலகர். அண்ட் எனக்கு வந்து போன வருஷம் கூட ஐ திங்க் கார்னர் கேலகர் வந்து செல்சிக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஒரு ஸ்க்ரீமர் அடிச்சான்னு நினைக்கிறேன், லைக் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் when பேட்ரிக் வியரா was in charge. So I know Conor Gallagher has been under a lot of pressure. How did you see this game, especially Chelsea? I'd say a good result தான். ஏன்னா போன வாரம் நீங்கள் வந்து ஹோமில் வந்து தோத்தீங்க வுல்ஸோட. அண்ட் மத்தேஷ் குன்யா ஹேட்ரிக் வித் 4-2 at Stamford Bridge. ஸோ இட்ஸ் ஐ மீன் ஐ நோ பேலஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், பேலஸ் வந்து ஒரு புவர் பேலஸ் டீம் தான் இது. பட் எனிவே யூ நீட் பாயிண்ட்ஸ் ஆன் த போர்ட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் ரிசல்ட் தான் ஃபார் செல்சி. ஹவு டிட் யூ see this game? அது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா, லைக் கம்பேர்ட் டு த கேம் ஐ saw 4-5 days back against Villa. So Villa game இப்போ வந்து we saw, like I saw a totally new Chelsea team. வந்து full team with energy, midfielder Enzo and Caicedo were kind of put close together. Like ஆமா and the Jackson was playing on the wing and Gusto was just balling out. The whole team looked like in sync against ஆமா Aston Villa. But in the team, வந்து like first half again it was out to the old problems. Again, Caicedo, like like the lineup was okay, but the way we were set up, again Caicedo was just set up to play the lone midfield, and at times he was basically all by himself. ஒரு சுத்தோட்டத்துல ஒருத்தன் தான் இருக்கான். அப்படியா? அதுதான் பிரச்சனை. ஓகே. Like Gallagher was put where Enzo was put somewhere else, and was like சுத்தமா again connectே இல்ல. And we did not have a shot on shot. We did not have a shot on shot. We did not have a shot until the 40th minute. லைக் வந்து ஆமா பேலஸ் செட்டப் லோ பிளாக்கோட நாங்க உட்காந்துட்டோம், நீங்க வாங்கடா அப்படின்னு. அண்ட் ம் நாங்களும் அது கேட்டோம், பண்ணல. லைக் ம் வந்து மடுவக்கே வாஸ் புவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இன்ஃபேக்ட் கோல் கொடுத்ததுக்கும் ஒன் ஆஃப் த காரணம் வந்தா, லைக் உட்காந்து ஒரு சிம் கிரியேட் பண்ண சொன்னா உட்காந்து ட்ரிபிள் பண்ண ட்ரை பண்றான். ஐம் லைக் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் யூ ஆர் டாட் ஃப்ரம் ஸ்கூல். இது இஃப் இன் டவுட் கிக் இட் அவுட்னு ஒரு சிம்பிள் பாலிசி அது. ஆமா அது வந்து ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ட்ரைங் டு டு தட். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லவே நாங்க எதுவும் பண்ணல. அட் டைம்ஸ் லைக் at time Caicedo was losing possession, and like our front line was basically non-existent. அதுக்கப்புறம் half timeல ம் he kind of made one tweak in Kunku come in for Madueke, and Enzo and Caicedo made more closer together. கொஞ்சம் urgency-யோட play பண்ணோம். And who knew we actually started playing well. கொஞ்சம் கரெக்டா passes பண்ணி urgency-யோட play பண்ண கோல் அடிப்போம். ம் வாவ், என்ன ஒரு மிராக்கிள். இதே ஃபர்ஸ்ட் ஹாஃப். நல்ல ஃபினிஷ் பட் ஆக்சுவலா முதல் கோலுக்கு. ரெண்டு கோலுமே நல்லா finish தான். ஆமா Will not definitely, because I thought Gusto was doing very well today until he went injured. கடைசியில லைக் அவர் இதுன்னு சொல்லும் போது I was like, ஐயோ செட் பண்ண மவன் அப்படின்னு ஆயிடுச்சு. And ம் then like Thiago Silva went off injured. Like ஒரு tackle stretch பண்ணி Colville who came on as substitute, he did not look comfortable. He was limping, and I'm like,
okay, win okay, but we still have these concerns, and it's given we have Man City away next, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். But இது வந்து it didn't seem well, but at least for this game wise பார்த்தோம்னா second half we kind of played a bit better. Not excellent, but கொஞ்சம் better. And again, Palace, maybe it was Palace and the fact that they're not playing well, now we got away with it ன்னு சொல்லலாம். And பாவங்க ராய் ஹட்சன், அவர் வந்து எவ்வளவுதான் புடிச்சுட்டு இருப்பாரு, அவருக்கு வந்து ஏங்க ரிட்டையர் ஆகிறவர் வந்து திருப்பி கூட்டின்னு வந்து என்ன சொல்றது, வாங்க வந்து வேலை செய்யுங்கன்னா என்ன பண்ணுவார் அவரு? பாவம், சாரி நான் ரிட்டையர்மெண்ட்ல இருக்கேன், நீங்க திருப்பி பழுக்க டைமா கூட்டு வந்து சாரி சார் நாங்க ரெலிகேஷனுக்கு நீங்க வந்து காப்பாத்தணும்னு சொல்லி பழுக்க டைமா எடுத்து வச்சு பண்ணுவானுங்க. என்ன பண்ணாரு அவரும் பாவம். யூ கேனாட் ஈவன் பிளேம் ஹிம். இட்ஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி நாட். ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் வந்து ஷோயிங் டிஸ்கண்ட் இந்த ஸ்டேடியம் வந்து கல்ச்சர் இல்ல, இது இல்ல, பேனர் எல்லாம் பார்த்தேன் நான். ஸோ clearly the problem is not is it may be Roy Hodgson, but வந்து if you see the players on the pitch ஓரளவுக்கு like it's not அவ்வளோ watch still, because we know what Crystal Palace are like our teams before. So அதை கம்பேர் பண்ணி like now they're struggling relegation, which is not them. Yeah, but saying that, you still have to do your job. And வந்து again goal அடிச்சதுக்கு அப்புறமா we kind of again for like கடைசியில வந்து லைக் வந்து 89 மினிட்ஸ் 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் சரி ஓகே எப்படியோன்னு முடிவு பண்ணிட்டா. தென் ஒரு பிரேக், ஸ்டர்லிங் ஃபார் ஒன்ஸ் இன் அட்டாக் டிட் வெல். கோல் பாமர் அகைன் 2 அசிஸ்ட் டுடே, லைக் வந்து நாட் இஸ் கிரேட் கேம் பட் அகைன் 2 அசிஸ்ட். தென் கடைசியில ஒரு பிரேக்ல வி சம மேனேஜ் இட். அந்த முனோஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்ஜோ கீழே படுக்க போட்டான். மறுபடியும் திரும்ப அந்த என்ன கேம்னு தெரியல, திரும்ப ஏதோ ட்ரை பண்ணா அதையும் தண்ணி எடுத்துன்னு போயிட்டு there was a cool finish. But as you said, the game was over. But yeah, good win. We are 10th. நாங்க டாப் ஆஃப் டேபிள் போயிட்டு எல்லாமே செலிப்ரேட் பண்றோம். But yeah, it was a good 11th னா first of the bottom half ன்னு சொல்லிருக்கலாமே. Again, the one thing is, at least the thing with Palace is this is our 14th win in a row against Crystal Palace in all competitions. அதுதான் ப்ரோ நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நான் மணி ப்ரோ வந்திருந்தார் ஆக்சுவலா ப்ரிவியூல, நான் சொன்னா கன்ஃபார்ம் செல்சி வின், பிகாஸ் செல்சி ஆல்வேஸ் ஹேவ் a number over Palace. அதான் we won and yeah, 2 wins in a row, 2 games where we scored 3 goals in a row and we moved. Okay, அங்கதான் அந்த 2 wins in a row தான் சொன்னீங்க. அந்த 2 wins in a row unfortunately might not carry on. ஏன்னா உங்களோட அடுத்த கேம் வந்து இங்க பார்க்கும்போது you are going to the Etihad. And Etihad, bro, one of the best games in சொல்லிக்கலாம் ப்ரோ. போன லைக் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல நடந்த கேம் வந்து ஒரு சரியான கேம் ப்ரோ. அந்த 4-4 வாட் அ கேம், தட் வாஸ் கிரேசி. அங்கெல்லாம் வந்து we couldn't see, I mean நாலா சிட்டி தான் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன் ஆஃப்டர் அ பாயிண்ட். பட் somehow Chelsea showed fight that day and எப்படியோ வந்துட்டாங்க 4-4. ஒரு பயங்கரமான கேம். பட் இப்போ வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் மேன் சிட்டி ப்ரோ. இது வந்து ஆன் சாங் மேன் சிட்டின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாரும் பேக் ஃப்ரெஷ், எவ்ரி ஒன்ஸ் ரெடி. அண்ட் யா எனக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரே ஒரு ஐ see it only going one way. although வந்து செல்சி வந்து if they get a result, brilliant. பட் தெரியல ப்ரோ. உங்களுக்கு உதவி செய்யும், உங்களுக்கு உங்க கவலை. யா பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன சொல்றது, அது ஐ டோன்ட் see that happening ப்ரோ. வந்து சிட்டி வந்து ஆர் ஆல்தோ ஹாலண்ட் வந்து போன மேட்ச் வந்து அவங்க வந்து எவர்டன் ஆடினானுங்க. ஸோ அந்த கேம் வந்து ஆக்சுவலா அந்த கேம் பத்தி டக்குன்னு டச் பண்ணோம்னா, அந்த கேம் வந்து ரொம்ப நேரமா கோல் அடிக்கல. பட் கடைசியில வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன்ல வந்து ஒரு கோல் வந்துச்சு. தே ஸ்கோர்ட் அ கோல், தே பீட் எவர்டன். ஆனா அதுக்கப்புறமா ஒரு கோல் போன உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படா 2-3 வரும்னு பார்த்தேன். எக்ஸாக்ட்லி அண்ட் அவ்வளவுதான் சேஞ்ச். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எவர்டன் we know what they are going to do. எவர்டன் வந்து பிளாக் போறாங்க, என்ன பண்ண போறாங்க தெரிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃப்ல டெ ப்ரூய்ன் கேம் ஆன். ஆமா, மேன் சிட்டி பாருங்க, பட் டெ ப்ரூய்ன் எல்லாம் கொண்டு வராங்க, என்ன பண்றது சொல்லுங்க. அண்ட் அந்த கோல், ரெண்டாவது கோல் பாத்தீங்கன்னா அந்த how he bodied Brathwaite, ஆக்சுவலா அவன் விழுந்துட்டான் அப்படியே. தள்ளி போ, அவன்
லிட்டரலா வந்து அதுதான் வந்து பயங்கரமா இருந்தது பார்க்க. அண்ட் யா, ஹாலண்ட் ஃபினிஷ்ட், ஹாலண்ட் பேக் டு ஃபார்ம்னு சொல்லிக்கலாமான்னு தெரியல. அந்த டெப்ராய்னா வந்ததால மேபி I think for some reason Foden was felt like he was playing on the right. ஏன் தெரியல, ஏன்னா 10ல இருக்கச்சே Foden was playing next level. Foden came into a state of a 10 position and he started playing more well. So I think Guardiola, I think he tried something Everton nala, but I don't think he's going to try against Chelsea. So they will go strong and yeah, so அதுதான் coming back to this game. So Chelsea versus Man City. So at Etihad. So அதுதான், like how do you see this game going and prediction? அதாவது ஒரு சைடுல Man City, so we know they வந்து இங்க இருந்தாலும் they can score, and now that they have a strong team also, like வந்து when not having that fully fit squad, they were still managed to win and score. இப்போ ஃபுல்லா ஃபிட் ஆவற இருக்கானுங்க. So I don't know, like வந்து என்ன ஸ்டாஃபோர்ட் பிரிட்ஜ் நான் தான் நினைச்சேன் வந்து லைக் செத்தோன்னு, பிகாஸ் லைக் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல we went 1-0 down, but he somehow came back to 1. But then we went 2-3 down and I was thinking, okay, because at that point, because Chelsea வந்து like just 2 weeks before that we played Arsenal, and first goal Chelsea concede பண்ணனே we kind of dropped our heads and we surrendered. I was thinking City ஓட நான் தான் நினைச்சேன், but we showed resolute and fight. அதுல வந்து பாதி கான்ஃபிடன்ஸ் கூட I'm fine. See, losing is not the biggest problem. வந்து ஃபைட்டே காமிக்காம அப்படியே சரண்டர் ஆகி 4-5 அப்படியே ஒரு எந்த ஒரு இதுவுமே காமிக்காம தோக்கதான் மன்னிக்க முடியாத ஒரு இது. If I like, and one more thing is like Pochettino repeatedly keeps saying that we play well against the team that plays against us, not sits back and but that will also present a damage. ஏன்னா நம்ம அட்டாக்ல போயிட்டு டிஃபென்ஸ் ஹைலைன் வந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. If Fox decides to play a highline with Thiago like he did at Anfield, 4-1 பாவப்பட்ட ஸ்கோர் தான். It should not have been 4-1. It should have been 7 or 8. City are more clinical. அவங்க வந்து அதே மாதிரி ஹைலைன் போட்டோம்னா 8-9 மிதிச்சு போட்டு போயிடுவானுங்க. ஸோ பி டிசிப்ளின் கொஞ்சம். அகைன் do the same thing we did against Villa and in the game second halfல keep the midfield closer and முடிஞ்சா பஸ்ஸே போட்டுருங்க and then take it forward in the second half. That's what I would do. That's what I would say. Okay, score prediction? Uh, 2-0 City. As much as I want to win, but கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவும் இருக்கணும். So 2-0 City. Okay. நான் வந்து அன்ரியலிஸ்டிக்கா இருக்க போறேன். நீங்க ரியலிஸ்டிக்கா இருக்கிறீங்க. ஸோ நான் வந்து டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி நான் வந்து ஐ எம் கோயிங் டு சே 1-1 ஃபார் திஸ் ரிசல்ட். பயங்கர ஹோப்ஃபுல், பயங்கரமான ஹோப்ஃபுல்லான ரிசல்ட். பயங்கர ஹோப்ஃபுல்லா யோசிச்சு பாருங்க. கரெக்ட். ஸோ யா பாப்போம் 1-1 அதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு. பட் எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் டு வெஸ்ட் ஹாம் வர்சஸ் ஆர்சனல். ப்ரோ, இந்த கேம் வந்து என்ன சொல்லணும்னே தெரியல. 6-0 ஆக்சுவலா ஸ்கோர் லைன். பட் இட் ஷுட் ஹவ் பின், சத்தியமா சொல்றேன், 10 we could have scored 10 ப்ரோ அந்த கேம்ல. the amount of chances we had, and சாக்காவே ஆக்சுவலா 2 சான்ஸ் மிஸ் பண்ணான் அந்த முதல் கோல் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே. ஒரு ஹெடர், அப்புறமா ஒரு சிப் ஒன்று பண்ணான். we were just, I think ப்ரோ வெஸ்ட் ஹாம் கூட வந்து இப்போ ஒழுங்கா ஆட மாட்டிருக்காங்க, ஒத்துக்கிறேன். பட் ஆர்சனல் வர் சோ குட் ப்ரோ. லைக் வேற லெவல் ஆடிட்டு இருந்தோம். அந்த டிரான்சிஷன்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. அண்ட் என்னன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆடாம ஜாரட் போன் தான் ஸ்ட்ரைக்கர் ஆடினுக்கிறான். லிட்டரலா 4 சென்டர் பேக் எங்களுக்கு. பென் ஒயிட் அண்ட் கிவியர் ஆர் ட்ரெடிஷனலி சென்டர் பேக்ஸ் பிளேயிங் அட் ரைட் அண்ட் லெஃப்ட் பேக். அவ்வளவுதான். ஸோ எல்லாருமே வந்து அண்ட் எல்லாருமே கொஞ்சம் பேஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே ஆர் ஏபிள் டு கீப் அப் வித் தெம் ஆல்சோ. ஜஸ்ட் அன்பிலீவபிள். 2 செட் பீஸ் கோல்ஸ், 2 சென்டர் பேக்ஸ் கோல் போட்டிருக்காங்க, சலிபா அண்ட் கேப்ரியல். அண்ட் யா சூப்பர், சரியான கேம் ப்ரோ. லைக் ப்ராபப்ளி நான் ஒரு 3-0 அப்புறமா தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தேன். ஏன்னா நாங்க வந்து கடைசி 3 விசிட் வந்து போன வருஷம் வந்து 2-0 போயிட்டு டிரா பண்ணோம். இந்த வாட்டி வந்து எஃப்ஏ கப்போ கேரபா கப் வந்து போனோம், அங்கேயும் தோத்துட்டோம். முகமது குதுஸ் சரியான கேம். அண்ட் தென் நான் வந்து எமிரேட்ஸ் போகும்போது 2-0 தோத்தோம் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப கடுப்பா இருந்தது. வெஸ்ட் ஹாம் வந்து என்ன சொல்றது, ஒரு போகி டீம் மாதிரி எங்களுக்கு ஆஃப் லேட். ஸோ ஒரு ரிசல்ட் அண்ட் ஒரு எம்ஃபாட்டிக்கான ரிசல்ட். டெக்லன் ரைஸ் அவங்க லண்டன் டீம்ஸ்க்கே ஜன்னலா போகி தான். தே சம்ஹவ்
செல்சி ஈவன் ஸ்பர்ஸ் வந்து சமோ எங்க இருந்தோ எப்படியோ ரிசல்ட் கொடுத்துருவானுங்க. ஆமா அதுதான். ஸோ அண்ட் டெக்லன் ரைஸ் வித் கோல் ஆக்சுவலா அண்ட் ஹி ஷோட் அ லாட் ஆஃப் கிளாஸ் ஆக்சுவலா. டெக்லன் ரைஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாதது எஸ்பெஷலி வெஸ்ட் ஹாம் ஃபேன்ஸ் ஹவ் பின் வெரி லைக் ரொம்ப அபியூசிவா இருந்திருக்காங்க இன் ஜென்ரல் டுவர்ட்ஸ் டெக்லன் ரைஸ். பட் ஹீ ஸ்டில் ஷோட் அ லாட் ஆஃப் கிளாஸ் ஆக்சுவலி. டெக்லன் ரைஸ் செலிப்ரேட் பண்ணல. ஸோ தட் வாஸ் நைஸ் டு சி. அண்ட் என்னன்னு புரியல. why do you not want to celebrate? You're contracted with this club. What stops you from celebrating? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. அடுத்த வாட்டி அடிச்சா செலிப்ரேட் பண்ண மாட்டான் ப்ரோ, அவ்வளவுதான். முதல் வாட்டியில இருக்கலாம். ஏன்னா வந்து ஃபார்மர் கிளப்ஸ் ரெஸ்பெக்ட் உனக்கு வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்க. வேணான்னு உன்னை செல் பண்ணாங்கடா. டோன்ட் யூ ரியலைஸ் தட்? எனக்கு அதான் வேணான்னு செல் பண்ணாங்களா இல்ல 100 மில்லியன் வருதுன்னு செல் பண்ணாங்களா ப்ரோ? ஏதோ see ultimately they didn't want you. Ultimately okay yeah அப்படி சொல்லிக்கலாம். சோ யா சரியான கேம் ப்ரோ. லைக் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல ஆக்சுவலா. இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் கேம். அந்த ஃபினிஷ் வந்து ஒரு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இந்த எம்பாப்பேஸ்க்கு ஃபினிஷ் லைக் வந்து எம்பாப்பே வந்து ரைட்ல கட் பண்ணி அப்படியே ஆமா கீப்பர் டைப் பண்ண ட்ரை பாக்குறாரு. இஸ் லைக் இன்டர் அப்படியே அவர் அந்த சைடு பாக்குறாரு, பால் இங்க போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா அது எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபினிஷஸ் ப்ரோ அது ஆக்சுவலா. ஏன்னா அந்த கோல் கீப்பர் அப்படியே டிசீவ் ஆயிடுவான். லைக் எதுவுமே பண்ண முடியாது. ஆரியோலாம் சான்ஸே இல்ல அங்க. லைக் நோ சான்ஸ். சோ யா யூ ஆர் ரைட். வெரி எம்பாப்பே-எஸ்க் ஃபினிஷ். அந்த சான்ஸ் வந்து வேற லெவல். who put the ball in the West Ham net, who put the ball in the West Ham net, அது வந்து வேற லெவல். and Declan Rice goal, it just had to happen. fabulous goal. சரியான கோல் ஆக்சுவலா. அது வந்து எங்கயோ நடந்துச்சுன்னு. பட் ஸ்டார்ட்ஸ் தான் பார்த்திருந்தேன் நான். ஆக்சுவலா I was just following game. ஏன்னா நான் வந்து செல்சி உமன் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து பாக்குறேன் 30 minutes 0-0. சரி ஓகே கொஞ்சம் இதோ போயிட்டு சரி ஓகே நானும் பாக்கல. கடைசியில 15 minutes கிட்ட பார்த்தா ஹாஃப் டைம்ல வந்து 4-0. இந்த 83 வேர்ல்டு கப்ல ஜிம்பாப்வேயோட இந்தியா பண்ண மாதிரி கபில் தேவ் வந்து பாத்ரூம் போனது 0-0ல அப்புறம் திரும்ப வந்து பார்த்து 17 for 5 அந்த மாதிரி எந்த மாதிரி கதை. பட் யா அதான் 25 ஷாட்ஸ் வெஸ்ட் ஹாம் 5 ஷாட் தான். அர்சனல் 6 கோல் இவங்க 5 ஷாட் தான் அடிச்சிருக்கானுங்க. சோ தட் ஜஸ்ட் சோ அதான் யூ நீட் திஸ் வின் பிகாஸ் வந்து ஜஸ்ட் டு கீப் பேஸ். சோ இங்க இருந்து யூ ஹேவ் டு கண்டினியூ. பட் லெட்ஸ் see how you do it. யா அண்ட் எஸ்பெஷலி லிவர்பூல் ஆடிட்டு லைக் நிறைய கிரிட்டிசிசம் வேற இருந்தது அந்த கேம்ல. என்னடா இவங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க ஏதோ லீக் ஜெயிச்சிட்ட மாதிரி. இட்ஸ் நாட் தட். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த கேம் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்தது. அதனால தான் பிளேயர்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஏதோ அது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஏதோ யாருமே எதுவுமே பண்ணல. அண்ட் அந்த கேம் முடிச்சுட்டு லைக் அந்த அதே இன்டென்ட்டோட இந்த கேம் ஆரம்பிச்சிருந்தோம். அண்ட் நாங்க முதல்ல இருந்தே நல்லா தான் இருந்தோம். அந்த ஒரு கோல் போன அப்புறமா அந்த ஃபிளட் கேட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அதுதான். ஸோ யா இட் வாஸ் குட். குட் மொமெண்டம் பில்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆர்சனல் அண்ட் வெஸ்ட் ஹாமோட அடுத்த கேம் போறதுக்கு முன்னால நம்ம பேலஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ லெட்ஸ் கோ டு எவர்டன் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ். ஆக்சுவலி இட்ஸ் அட் குடிசன் ப்ரோ. இது ஒரு கடியான கேமா இருக்கும் ப்ரோ ஆக்சுவலா இந்த வாரம். எவர்டன் வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் எனக்கு எப்படி பார்க்கணும்னு ஐ டோன்ட் நோ ஹவு ஐ see this கேம். எவர்டன் வந்து கொஞ்சம் ஃபைட் காமிச்சாங்க சிட்டியோட. அண்ட் பட் we knew that won't stay for that long. ஆமா பேலஸ்லாம் எப்படி ஆடுவாங்களே தெரியல எனக்கு அவே ஃப்ரம் ஹோம் வேற. ஸோ அண்ட் ஐ டோன்ட் நோ இப்போ வந்து எசே அண்ட் ஒலிசே எல்லாம் வந்து ஐ மீன் ஒலிசே பார்த்தீங்கன்னா மிட் ஏப்ரல் தான்றானுங்க. எசே வந்து ஏர்லி மார்ச். ஸோ கஷ்டம் ப்ரோ. மார்க்வே ஆல்சோ ஆடல. ஐ திங்க் he was also injured நினைக்கிறேன். யா மார்க்வே he also late April. ஸோ கஷ்டம் ப்ரோ. லைக் என்ன சொல்றது லைக் லிட்டரலா ஆக்சுவலா கிரைசிஸ் டைம் தான். ஸ்டீவ் பாரிஷ் the Crystal Palace the main guy CEO அவன் தான் வந்து லைக் இந்த டைம் கூட இல்ல இதுக்கு முன்னால தான் அரௌண்ட் ஜான்வரி தான் தி சாக் பேட்ரிக் வேற. ஜான்வரி ஃபெப்ரவரி மேபி இதே டைமா தான் இருந்திருக்கும். என்ன காமெடினா இந்த டைம் வந்து they are in a worse situation. ஏன்னா அந்த டைம் வந்து they had a bad run of games. ஏன்னா they were playing all the big teams அந்த டைம்ல. அதுதான் அவங்களோட பேட் லக். பட் அதுக்கப்புறமா they had a easy run of games. So they would have been fine. தெரியல எனக்கு. நீங்களே சொல்லுங்க இந்த கேம் எப்படி பார்க்கலாம்னு. எவர்டன் நாங்க லைக் வந்து they are at home. They have been playing decent well and even like again they could be hit another deduction grappo like they'll again be இதுல போது it's at Goodison Park. So I think Everton and Palace don't travel well away from home. So Everton is going to win this.
கரெக்ட். 2-0 Everton. நானும் அதேதான் ப்ரோ சொல்ல போறேன். ஆக்சுவலா ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருந்திருக்கு. அண்ட் எவர்டன் ஆல்ரெடி ஜான்வரியில வந்து கிறிஸ்டல் பேலஸை தோக்கச்சிருக்காங்க எஃப்ஏ கப்ல. ஸோ நானும் வந்து 1-0 1-0 நான் அதே 1-0 I'll go the same 1-0 score and actually I'll go 1-0 to Everton. So Sean Dyche ஓட ஃபுட்பால். Now coming back to Arsenal and West Ham's game, let's go to Arsenal's first game. Arsenal versus Burnley bro. பர்ன்லி வந்து போன வாரம் வந்து லிவர்பூல் ஆடினானுங்க, அந்த கேம் வருவோம். பட் ஆர்ஸ்னல் வெரி கான்ஃபிடென்ட் ஆர்ஸ்னல் கோயிங் அண்ட் பிளேயிங் அகேன்ஸ்ட் பர்ன்லி ஹூ ஹவ் பின் ஒரே மாதிரி தான் ஆடிருக்காங்க, ஒரே மாதிரி தான் அடியும் வாங்கியிருக்காங்க எல்லார்ட்டையும். ஸோ ஐ திங்க் ஐ டோன்ட் பி, நான் காக்கியா இல்லை ஆரகெண்டா இல்லை, பட் ஐ திங்க் இட் ஷுட் பி 3 points in the bag. அவ்வளோதான். நானும் தான் நினைக்கிறேன். லைக் வந்து இப்ப இதே ஷான் டைச்சோட பர்ன் நான் யோசிச்சிருப்பேன். பிகாஸ் ஷான் டைச் நானே லைக் வந்து டெரர் பீஸ் செட் ஆகும், ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். பட் வந்து இந்த வின்சென்ட் கம்பெனியோட பர்ன்லி ஒரே மாதிரி தாடுவாங்க. ஹி இஸ் நாட் வில்லிங் டு கிவ் காம்ப்ரமைஸ், which works in one way. அது ஓகே, பட் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு இம்ப்ரவைஸ் அண்ட் கொஞ்சமாச்சு இது பண்ணணும். ஏன்னா ஏன்னா இங்க ஞாபகம் இருக்கு, மொரிச்சஸாரியோ வந்தா எங்களுக்கு வந்து லைக் ஹி நெவர் காம்ப்ரமைஸ், ஒரே மாதிரி தான் ஆடினா ஹி காட் ஃபவுண்ட் அவுட் அண்ட் ஓரளவுக்கு ஹி ஸ்டார்டட் சேஞ்ச் லேட்டர் ஆன், which kind of contributed to us in our டீசெண்டா முடிச்ச சீசன். பட் கம்பெனி வந்து என்னன்னு தெரியல, it doesn't look like he wants to change, and Arsenal who and the attacking form that they are in, like வந்து and this without Gabriel Jesus scoring. And they're not scoring. அதுதான் வந்து ஒன்னும் இட்ஸ் ஸ்கேரி, பிகாஸ் you're getting goals from all over the pitch. டிஃபெண்டர்ஸ் அடிக்கிறாங்க and midfielders are scoring and the wingers மார்டின் லாமுக்கு வந்துட்டான். So and this was the right time. So again, anything less than I'm not 3-0 Arsenal bro. This should be easy. கரெக்ட். என்னன்னா பர்ன்லி லைட்டா ஒரு ஸ்கேர் குத்தானுங்க லிவர்பூலோட. கரெக்டா ஹாஃப் டைம் முன்னால 1-1 they equalized. பட் லிவர்பூல் அது எனக்கு தெரிஞ்சிச்சு, லிவர்பூல் கன்ஃபார்ம் they'll turn it around. அதெல்லாம் வந்து லிவர்பூல் வந்து sometimes first halfல பாத்தீங்கன்னா they have not played that great, but second halfல they make the changes and they turn up பண்ணுவாங்க, especially at Anfield Cup. But இது வந்து I don't see this Burnley doing anything. Reverse fixture, I think you beat them 5-0 or something. No, reverse fixtureல I think we beat them 3-1 ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க ஒரு கோல் அடிச்சாங்க, 3-1. ஐ திங்க் இந்த கேம் அதே மாதிரி தான் ப்ரோ நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ மேபி நல்லா இருக்கும் கிளீன் ஷீட் வச்சா, பட் ஐ திங்க் ஹோம்ல இருக்காங்க, மேபி தே குட் கெட் அ கோல். ஸோ ஐல் கோ டு தி சேம் ரிசல்ட். ஐல் சே 3-1 to Arsenal and Burnley to score 1 goal. And okay, நம்ம வெஸ்ட் ஹாம் பத்தி பேசணும். ஸோ வெஸ்ட் ஹாம் on the back of a defeat, going to Forest Stadium, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆடுறாங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட பேக் அட் டிஃபீட் தான். யாரோட தோத்தானுங்க இவனுங்க? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து நியூகாஸ்லோட தோத்தாங்க 3-2. எஸ் கரெக்ட். ஸோ இந்த கேம் ஆமா. பட் ஃபாரஸ்ட் ப்ரோ, ஃபாரஸ்ட் அட் ஹோம் ஓரளவுக்கு யூஸ்வலி தே ஹவ் பின் குட், பட் இந்த சீசன் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்திருக்காங்க. அண்ட் ஸ்டில் in that என்ன சொல்றது, அந்த ரெலிகேஷன் ஏரியால தான் இருக்கானுங்க. ஸோ எனக்கு இந்த கேம் கால் பண்றதுக்கு முன்னால நீங்க சொல்லுங்க, how do you see this game? West Ham also I wouldn't say need the points, but என்ன சொல்றது, they have a bad last 1-2 or 5 games வந்து they have not got a single win actually. West Ham அட்லீஸ்ட் ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல பிரிஸ்டல் சிட்டியை தோக்கச்சாங்க நடுவில், அட்லீஸ்ட் எஃப்ஏ கப்ல. ஸோ அதுதான். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு, நீங்களே சொல்லுங்க இந்த கேம். This could be a draw, another draw, because now Forest even against Newcastle வந்து like they had 13 shots, 13 ஷாட் ஆன 3 தான் ஆன் டார்கெட் அடிச்சாங்க. Newcastle were kind of more clinical. They had only 7 but they had 5 on target, so they were more clinical and they had more possession also. But then I think again Forest நீங்க சொன்ன they are still in the dog fight and they have a game on, they have one extra game than Luton, but they have only 1 point, so they need the win also, because Luton they could go down and Everton are still 18th I think. So ஆமா, எல்லாரும் இந்த ஃபைட்ல தான் இருக்காங்க. and West Ham have not been that great also, like வந்து but even though United ஓட அந்த 3-0 தோத்தப்போ they still actually played well. They weren't that bad to be honest. Yeah, but they were better in that game. எங்களோட மோசமா ஆடுனானுங்க, லைக் எங்களோட we shut them off, but United ஓட they were better. ஆமா, but this game வந்து again Forest home,
West Ham on the travels not, they haven't been that great still, but ம் அதான் draw சொன்னேன். I'll go for a 2-2 draw. ஒரு 2-2 இன்ட்ரெஸ்டிங்கான draw. draw. ஓகே, நான் வந்து ஐம் கோயிங் ஃபார் வெஸ்ட் ஹாம் வின் ஆக்சுவலா. ஐ திங்க் ஏன்னா நிறைய மீடியா கவரேஜ் வந்து அவங்களுக்கு கழுவி கழுவி ஊத்திருக்காங்க ஆக்சுவலா வெஸ்ட் ஹாம். அண்ட் நான் வந்து ரைட்லி சோன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து எப்படின்னா நான் நியூட்ரலா சொல்றேன் ஆக்சுவலா. சி, டேவிட் மாய்ஸ் வந்ததுலேருந்து லைக் அட்லீஸ்ட் ஹி ஒன் அ ட்ரோஃபி போன சீசன். ஆனா இந்த சீசன் வந்து ஐ நோ வந்து டெக்லன் ரைஸ் மணியில தான் நிறைய வந்து சைன் பண்ணாங்க பிளேயர்ஸை. பட் அந்த பிளேயர்ஸ்லாம் வச்சுட்டு ஐ டோன்ட் திங்க் யூ கேன் லூஸ் 6-0 ப்ரோ. அட் ஹோம் யூ கேனாட் லூஸ் 6-0. சாரி, அது வந்து இட் ஜஸ்ட் கான்ட் ஹேப்பன். ஆல்தோ உங்களோட டாலிஸ்மேன் பேக்கெட்டா இல்லை, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் ஒரு பிளேயர் வந்து அவ்வளோ ஷுட் நாட் ஹிண்டர் த ஹோல் டீம். அண்ட் சில 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 பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இட் வாஸ் ஸோ ஈஸி ஃபார் ஆர்சனல். அப்படியே காவின் அண்ட் லைக் ஐ செட் 10 அடிச்சிருக்கலாம் ப்ரோ, சீரியஸாக சொல்கிறேன். 10 அடிச்சிருக்கலாம், பட் அடிக்கல. வி கெப்ட் இட் ரெஸ்பெக்டபிள் ஆக்சுவலாக. 6-0 வாஸ் ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் லைன் இருந்த சான்ஸுக்கலாம். ஸோ அதனால தான். ஸோ ஐ திங்க் அந்த ஹியூமிலியேஷன் அண்ட் அந்த கொஞ்சம் மீடியா ப்ரெஷர்னால ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் வில் வின் திஸ் கேம். ஐம் கோயிங் டு சே வெஸ்ட் ஹாம் டு வின் 2-1. சரிங்களா? ஓகே, அடுத்த கேம் லெட்ஸ் கோ டு ஆன்ஃபீல்ட். ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம பர்ன்லி பத்தி பேசிட்டோம், பட் லிவர்பூல் பத்தி பேசுவோம். லிவர்பூல் வந்து 3-1 பீட் பர்ன்லி. அண்ட் அந்த கேம்ல வந்து ஆலிசன் ஆடல, குயிவன் கெலஹ வாஸ் பேக் இன் தி ஸ்டிக்ஸ். அண்ட் யா, ஐ மீன் ஹி ஹேட் அ ஃபேர்லி டீசன்ட் கேம். பட் லிவர்பூல் வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தே கோ டு ஜிடெக் ஸ்டேடியம் அண்ட் பிளே பிரென்ஃபோர்ட். Brentford on the other hand பார்த்தீங்கன்னா Brentford went away to the Molineux last week and Brentford beat Wolves 2-0 and ஒரு I wouldn't say convincing but a very disciplined performance from Brentford and Ivan Toney on the score sheet again. So Ivan Toney வந்ததுலேருந்து எல்லா கேம் கோல் வச்சுக்கிறான், ஒரே ஒரு கேம் தான் அடிக்கல சிட்டியோட. லைக் 3 கோல் ஆல்ரெடி அடிச்சிட்டான். அண்ட் யா, ஐவன் டோனி இஸ் a good player. I rate Ivan Toney a lot. ஹைலி ஆக்சுவலி. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, லிவர்பூல் வந்து இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட், போன வருஷம் வந்து இதே ஸ்டேடியம்ல வந்து தே ஹேட் லைக் அ ட்ரான்னு நினைக்கிறோம். ஒரு 2-2 ட்ராவோ ஏதோன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேடியம்ல. நாட் ஷோ 3-3 எக்ஸாக்ட்லி. யா, 3-3 ட்ரா. ஓ, அது 2021, மை பேட். போன வருஷம் தோத்துக்கிறாங்க. கரெக்ட். ஆமா, கரெக்ட். 3-1 தோத்துருக்காங்க. ஸோ நாட் அ ஈஸி பிளேஸ் ஃபார் லிவர்பூல் ஆக்சுவலி டு கோ ட்ரெடிஷ்னலி. அண்ட் ப்ரோ பிரென்ஃபோர்ட் ஆர் நாட் அவனுங்க வந்து மொக்க டீம்லாம் இல்லை ப்ரோ. அவனுங்க வந்து என்னன்னா லைக் ஐ திங்க் அவனுங்களும் வந்து தே வர் சஃபரிங் வித் இன்ஜுரிஸ் அண்ட் ஒரு சின்ன ஸ்குவாட்ல வந்து யூ நீட் மோஸ்ட் ஆஃப் யுவர் பிளேயர்ஸ். ஸோ இப்போதான் வந்து நீல் மோப்பே அண்ட் ஐவன் டோனி ஏதோ ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு அவங்களுக்குள்ள. லைக் ஒருத்த வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரைக்கர், இன்னொருத்த வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர். So it seems to be working actually for Thomas Frank and his team. எனக்கு தெரியல ப்ரோ, நீங்க ப்ரெடிக்ஷன் கொடுங்க எனக்கு. இந்த கேம் வந்து நான் வந்து ஹார்ட் ஓவர் மைண்ட் ப்ரெடிக்ஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை முதல்ல போக சொல்ல போறேன். உங்க கவலை யூஸ் ஆகும். பட் I think Konate will be back after suspension, so that will be a big huge advantage for them. But and then they had like again they 25 seconds Burnley and they scored only 3. அது வந்து டார்வின் நூஸ் தான் அடிப்ப. டார்வின் நூஸ் ஃபைனலி ஸ்கோர்ட். அது என்னன்னு தெரியல. அது உண்மையிலேயே திடீ மீன் தலையில பட்டு போகுது உண்மையை நான் தெரியல. இல்ல தலையை அங்க வச்சு அதுல போய் பட்டுச்சுன்னு தெரியல. பிகாஸ் the thing is என்னன்னா டார்வின் நூஸ் வந்து இஸ் ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் வேர் யூ புட் ஹிம் 1-on-1 in front of goal and you know he is going to miss. அது எப்படின்னு தெரியாது. லைக் வந்து சில பிளேயர்ஸ் தான் ஓகே கன்ஃபார்ம் தான். நான் இவன் வந்து 1-on-1 கோல் போடுறச்சே கண்டிப்பா தெரியும் மிஸ் பண்ணுவான்னு. அண்ட் அந்த கேட்டகரியில இவ இருக்கான். அகைன் ஜாட்டா இஸ் ஆன் a good run of form. லூயிஸ் டியாஸ் slowly picking up form. And வந்து I see Liverpool win, bro. I mean it won't be convincing but I think they'll win it with Konate being back. And I think they should do this. ஒரு 2-0 Liverpool. Won't be convincing but I think they'll do it 2-0 நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் ரைட். நானும் அதை தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. திங்க் லிவர்பூல் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது எனக்கும். ஐ திங்க் as much as I would love for இந்த கேம் ஒரு ட்ரா வந்தா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் யூ நோ வாட், நான் அதான் அட்ராக்ட் பண்ண போறேன். நான் வந்து ட்ரா தான் சொல்ல போறேன். I'm going to say 1-1 draw in this game actually. Come on Tony, do us a favor. சொல்றீங்க வின்னு சொல்லுங்களேன். காசா பணமா?
வேணாம் வேணாம், அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆக்சுவலி நோ, நாட் ரியலி, இட் won't be that unrealistic. ஏன்னா இவங்க as we know தோத்துருக்காங்க இங்க. ஸோ பட் எனிவே, draw is good enough, draw is good enough. ஸோ ஓகே, அடுத்த கேம் லெட்ஸ் கோ டு ஆக்சுவலி இந்த வாரம் நடந்த கேம் வந்து ஸ்பர்ஸ் vs பிரைட்டன் ப்ரோ. இந்த கேம் வந்து ஒரு சரியான கேம் ப்ரோ. ஆக்சுவலா பிரைட்டன் பெனல்ட்டி வந்துட்டு அப்புறமா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்பர்ஸ் டர்ன் அரவுண்ட் அண்ட் 97th மினிட்ல வந்து ரிச்சார்லிசன் கோல் வச்சுக்கிறான் ப்ரோ. வேற லெவல், போ கேம் மேனேஜ்மெண்ட். Brennan Johnson. ஓ Richarlison didn't சாரி, score. யா பிரெனன் ஜான்சன்ல கரெக்ட். ஆமா. ஸோ யா ஐ தாட் மேபி பிரைட்டன் கூட மேனேஜ் த கேம் லிட்டில் பெட்டர் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல. ஒழுங்கா பண்ணல. இங்க தான் வந்து நீங்க சொன்னீங்க டிசர்வி பத்தி. அண்ட் லைட்டா கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, அந்த சிங்க் இந்த ஆமர் லைட்டா தெரியுது டிசர்வி பத்தி. அண்ட் யா ஹீஸ் நாட் ஹேட் அ லாட் ஆஃப் குட் ரிசல்ட்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா ஆஃப் லேட் நல்லா இல்ல. லைக் பிரைட்டன் ஆர் சம்வேர் 9th தான் இருக்கிறாங்க, 1 பாயிண்ட் அபவ் செல்சி. பட் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஹஸ் நாட் பின் குட். நடுவில் பேலஸ் தான் அச்சாங்க 4-1 நினைக்கிறேன், 4-0 அச்சாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது தவிர வந்து எதுவுமே பெருசா இல்லை. யா, இட் வாஸ் அ குட் கேம் ஃபார் ஆப்வியஸ்லி ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ். பட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இந்த வீக்கெண்ட் வந்து ஸ்பர்ஸ் ஆர் பிளேயிங் வுல்வ்ஸ். நீங்க இந்த கேம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மாலினியூல வந்து ஸ்பர்ஸ் 1-0 கடைசியில அடிச்சாங்க. சராபியாவும் இன்னொருத்தனும், நாட் ஷூர் ஹூ வாஸ் த லாஸ்ட் மினிட் வின்னர் நினைக்கிறேன். லமினாவா எனக்கு. ஆமா, ஐ திங்க் லெமினா முதல்ல, அப்புறமா சராபியான்னு நினைக்கிறேன். ஆஹா. அப்படிதான். ஸோ இட் வாஸ் அ கிரேட் கேம் ஆக்சுவலி. செம்ம காமெடியாக இருந்தது ஆக்சுவலா. ஸ்பர்ஸ் கடைசியில் வந்து லைக் தோக்குறது. பட் யா, இட்ஸ் அட் டாட்னம் ஹாட்ஸ்பர் ஸ்டேடியம் தோ. அவங்க ஹோம்ல, யூஸ்வலா ஹோம்ல தே ஹேவ் பின் குட் ஸ்பர்ஸ். ஸோ ஐ ஐ ஐ திங்க் ஐ சி ஸ்பர்ஸ் வின்னிங் திஸ் கேம் ப்ரோ. லைக் அவங்க வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ ஐ திங்க் ஐ சி ஸ்பர்ஸ் வின்னிங் திஸ் கேம். நீங்க? இன்னும் ஸ்பர்ஸ் வின்னிங் தான். ஐ மீன் வந்து like again they missed a lot of chances in the final third on this. Something that did see missing of them Brighton, but when they came back and they somehow ஆமா again, like one thing we would not have seen Spurs of previous years on the கடைசி வரைக்கும் இது பண்ணி ஜெயிக்கிறது, like வந்து, but we are seeing them from now. But வந்து plus one game a week தான், they are out of all cup competitions. And then Wolves are a team that have given them problems over the years, be it at Tottenham Stadium or at இது. But ஆமா in the game, I don't see any. I see Spurs winning. When Spurs, Wolves, we will know they will sit back and counter. Gary O'Neill வந்து ஆமா அந்த இடத்துல வந்து he has set his team well, but I think Spurs will eventually break them down because they have got people who can score. Like வந்து கரெக்ட். and கரெக்ட், கோல் ஸ்கோரர்ஸ் இருக்கிறாங்க டீம்ல பயங்கரமா. so I'll go for another 2-1. I think Wolves will score, but I think Spurs will score 2-1 Spurs again. Again 2-1 Spurs நான் சொல்லிக்கிறேன். நானும் அதே தான் சொல்ல போறேன், 2-1 ஸ்பர்ஸ் தான். ஐ திங்க் Wolves will score because அவங்களும் வந்து they will go for it, home or away regardless. Gary O'Neill will go for it. But I think Spurs quality in the final third, அதனால தான், and Son back, so I think they'll be fine. That's So a big இது. ஆமா, டெஃபினெட்லி பிக் பூஸ்ட். யா, ஸ்பர்ஸ் பிரைட்டன் பார்த்தோம். பிரைட்டனோட கேம் வந்து ஷெஃபீல்ட் யுனைடெட் வர்சஸ் பிரைட்டன் அட் பிராமல் லேன். பிஃபோர் இந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னால ப்ரோ, குவிக் டச் ஆன் லூட்டன் டவுன் வர்சஸ் ஷெஃபீல்ட் யுனைடெட். அந்த ரிசல்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. 1-3. ஐ டென்ட் சி ஷெஃபீல்ட் யுனைடெட் மோர் தென் ஒரு கோல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எப்படியோ அடிச்சிட்டானுங்க கேமரா நாச்சோ. That was very surprising, especially given Luton's result against the top 6 teams. You would think that Sheffield United at least win out பண்ணாங்கன்னு நினைச்சேன், but it wasn't to be the case, unfortunately. Yeah, poor game. I wanted Luton to win, but தோத்துட்டானுங்க. Cameron Archer opened the scoring line for Sheffield United. Yeah, but this game is at Bramall Lane, bro, and Bramall Lane versus Brighton. எனக்கு வந்து ஒரு ஸ்னீக்கி ஃபீலிங் இருக்கு ப்ரோ ஷெஃபீல்ட் யுனைடெட் பத்தி. எனக்கு தெரியல, ஐ குட் பி ராங், பட் நல்லா ஆடினானுங்க ப்ரோ அந்த கேம். நான் பார்த்தேன் 2-0 அப்புறமா நான் பார்க்கல அந்த கேம். பட் முதல் ஒரு கோல் அப்புறம் ஒரு பெனல்ட்டி அடிச்சானுங்க. அண்ட் முதல் கோலே வந்து லைக் அதுக்கு முன்னாலே தே ஹேட் 1-2-3 சான்சஸ் ஷெஃபீல்ட் யுனைடெட். அது அகேன்ஸ்ட் லூட்டன்னாலயான்னு எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒன்று நல்லா ஆடினானுங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் பேக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஹோம் ஃபேன்ஸ்.
யாருக்கு தெரியும் ப்ரோ, என்ன வேணாலும் நடக்கலாம். நான் வந்து ஒரு அப்செட்டுக்கு தான் போறேன் இந்த கேம்ல. ஆக்சுவலா ஐம் கோயிங் ஃபார் an upset. I'm going for a 2-1. Let me bust a certain myth about this army. அது வந்து people just catch them saying this ன்னு ஒரு ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல ஓப்பனா வந்து சொன்னா ஐ டோன்ட் பிளே டு வின் ட்ராஃபீஸ், ஐ பிளே டு ஹேவ் ஃபன் ன்னு ஓப்பனா சொன்னான். அண்ட் அது ஒண்ணு. ரெண்டாவது, he does not even have 50% win ratio ஓவராலாவே. பிரைட்டன்ல லைக் இஸ் நாட் ஈவன் ஒன் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கேம்ஸ். அண்ட் வந்து சொல்றாங்க வந்து பார்சலோனால ஜாவி போனா or Man Unitedல டென்னாட் போனா ஈவன் செல்சி ஃபேன்ஸ் சொன்னா they take this derby. I don't know why. If you don't want to win trophies and see some attractive football அங்கீங்கன்னா okay, then take this derby. ஏன்னா கிராண்ட் பாட்ரோ என்ன பண்ணோம், he was doing good at Brighton, pressured expectation இல்லாம he came to Chelsea, faced all expectation and he floundered. எனக்கு தெரிஞ்ச டிசர்பி will face the same thing. He is a okay manager. கேஸ் அப் பண்ண அளவுக்குலாம் ஒன்றும் கிளிக்கல அந்த ஆளு. ஸோ அதான் எனக்கும் ஆசை தான் லைக் வந்து அதான் I'll go for the set just to see Deserby lose. Sheffield United again 2-1. நானும் 2-1 போறேன். because தெரியல, I don't know, I just have this feeling. So எனக்கு தெரியல. அண்ட் பிரைட்டன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி ஏதோ பண்ணுவானுங்க. அது போன வருஷமா இருந்தா கூட டெசர்பி வந்ததுல இருந்து தான் சொல்றேன். So I don't know, I see the same thing as well. Okay, அடுத்த கேம் வந்து we have இந்த வாரம் நடந்தது வந்து I wouldn't say shock, but I didn't see Fulham having this many goals. I think Fulham versus AFC Bournemouth கரெக்டா ஃபார்முக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். Fulham last few games they beat AFC Bournemouth கன்வின்சிங்கா தான் பீட் பண்ணாங்க. ஆக்சுவலா to be fair to Fulham 3-1, Muniz 2 goals, and அவனுங்க வந்து ஈக்குவலைஸ் பண்ணானுங்க, but not enough. I think Fulham mostly controlled this game. But அவங்க ரெண்டு டீம், I mean anything to add in that game, PB? அவங்க ஈக்குவலைசேஷன் பண்ணல. சோ Fulham at 2-0 up. இவங்க 50th minute or something ஈக்குவலைஸ் ஒன்னு கோல் அடிச்சாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் கழிச்சு இவங்க வந்து அடிச்சு முடிச்சுட்டாங்க. பட் வந்து nothing to add. I think Fulham at home they were always going to have the upper advantage. So ஆமா, ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் இது Fulham at homeங்கிறது. ஸோ அது வந்து ஐ saw that result ஓரளவுக்கு. எஸ். ஸோ இவங்க ரெண்டு டீம்ஸுக்கு கேம்ஸ் பார்க்கலாம், Fulham versus Aston Villa. பட் பிஃபோர் கோயிங் டு திஸ் கேம் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் Aston Villa versus Man United. அதுவும் ஒரு பெரிய கேம் இந்த வாரம் நடந்தது. ஐ திங்க் ஆஸ்டன் வில்லா அவ்வளோ நல்லா விளையாடி லைக் என்ன சொல்றது, ஒரே ஒரு கோல் தான் அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் ஈவன் அந்த முதல் கோல் ஹாய்லண்ட் கோல்லாம் அடிச்சதுக்கு லைக் I don't know, it's just poor marking and the zonal marking, it just didn't work out. Like Maguire, அவன் வந்து என்னதான் கலாய்க்கலாம், பட் அட்லீஸ்ட் இந்த ஏர் he is good, he'll always அந்த ஹெடர்லாம் ஜெயிச்சிரும். ஆமா. ஸோ அந்த விதத்துல வந்து அவனுக்கு அதுதான் அவனோட ஸ்ட்ராங் பாயிண்ட். இருக்கிறது ஒரே ஒரு பாசிட்டிவ் தான் அங்க. அது வந்து நீங்க ஷட் அவுட் பண்ணலன்னா இட்ஸ் ஆன் தெம். ஐ நியூ யுனைடெட் வில் லூஸ் தட் கேம். ஆக்சுவலா ஐ நியூ சம்ஹவ் தே லூஸ் தட் கேம். அண்ட் தோத்துறானுங்க, அதே மாதிரி தான் தோத்தானுங்க. ஸ்காட் மெக்டாமனே வந்தான், கோல் அடிச்சான். அண்ட் குட் வின் ஃபார் யுனைடெட் ஒன். வில்லா will lose that game. இல்ல, நான் வில்லா will lose the game தான் நான் சொன்னேன். ஆக்சுவலா I said that. Okay. Yeah, I had a feeling actually, like I just knew like Villa வந்து I don't know, like இதுதான் bro, Unai Emery இதுதான். I don't எப்படின்னா he look good in certain games, ஆனா அந்த 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 games which matterல அந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து he always goes away missing actually. And that's always been there with him. அது வந்து எப்பயுமே இருந்திருக்கு. அது வந்து என்னன்னா லீக் 1ல தான் நடக்கல. ஏன்னா PSG தவிர அங்க ஒரு பெரிய டீம் எதுவுமே இல்லை பெருசா. ஐ மீன் மோனக்கோ ஆர் லியான் தான் செகண்ட் மாசே. பட் that's why I knew they were going to lose. But coming back to the Fulham versus Aston Villa game, it's at Craven Cottage தான் bro. And Villa வந்து actually Villa have not been in good form last few games away. Back 7 games they've only got 8 points and then they out of a cup also. FA Cup னு தோத்துட்டாங்க. ஆமா, தோத்துட்டானுங்க. உங்களோட தான் தோத்தாங்க. லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஒரே ஒரு வின்னு தான். அது வந்து ஷெஃபீல்ட் யுனைடெட் தான் 5-0 தோக்கச்சிருக்காங்க. டு பி ஆனஸ்ட் ஃபுல்லாமோ லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து ஒரு வின்னு தான். போன மேட்ச் 3-1, பட் அதுல வந்து நிறைய டிராஸ் வந்துருக்கு. ஸோ நாட் த வர்ஸ்ட், பின் டீசென்ட் ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். And I think Craven Cottage bro, so I won't sleep on Fulham bro இந்த கேம்ல. ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதான் சொல்றேன். I won't sleep on Fulham, but I'm not sure if they'll win on. Like
I think they scores goal come. I probably see like a 2-2 or something. I'll Yeah. say 2-2 draw ஒரு draw பார்க்கறேன் நானு. ஓகே 2-2 ட்ரா. நானும் அதே தான் ப்ரோ. ஆக்சுவலா நான் 2-2 ட்ரா இல்லை, நான் 1-1 ட்ரா போறேன். ஆக்சுவலா கொஞ்சம் லோ ஸ்கோரிங்காக தான் போறேன். ஐ திங்க் அதோட நம்ம இந்த வாரம் கேம் வீக் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஆல் தி கேம்ஸ். நம்ம ப்ரிவ்யூ தான் பார்க்கணும். யுனைடெட் வில்லாது வந்து ஒன்னே ஒண்ணு, ஜோசப் எப்படி ஒரு மேன்வான் பலைனியோ அதே மாதிரி எரிக்சன் ஸ்காட் மெக்டாம்னே கரெக்டா அப்படி எப்பெல்லாம் இங்கெல்லாம் ஒரு ஓகே சம்திங் இதாயிடுச்சுன்னா டக்குன்னு இங்கேயோ வந்து ஒரு கோல் வச்சிருவாங்க. That was actually a good header. Dalot very good cross and nice header. But and Hoyle is started to actually get into some good form. Like starting, I think first few games எதுவுமே அடிக்கல, and now he's kind of scoring continuously to make up for it. But yeah, let's see where it takes them. Avangalo they're kind of going on in a decent run of form. And Papa, let's see where this takes them. Yeah, and I think I saw a stat about Rasmus Højlund. He is the second youngest player to score in 4 consecutive games pola league games since your very own Arsenal's Nicolas Anelka back in the day. So so yeah, that's not a bad stat actually. But coming to இந்த வாரம் preview games இன்னும் 2 கேம் தான் இருக்கு. So let's go to Luton Town versus Manchester United. லூட்டன் டவுன் தான் பேசிட்டோம். ஒரு டிசப்பாயிண்டிங் லாஸ் அகைன்ஸ்ட் ஷெஃபீல்ட் யுனைடெட். யுனைடெட் ஆன் தி அதர் ஹேண்ட், மான்செஸ்டர் யுனைடெட் ஒரு நல்ல வின் ஃப்ரம் ஆஸ்டன் வில்லா. அண்ட் யா ப்ரோ, ஐ திங்க் யுனைடெட் வில் வின் திஸ் கேம் ப்ரோ. யுனைடெட் should win. Yeah, should win. கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும் லூட்டன் டெந்து because they are at home. But United வந்து with the players they have back, they should see it out easier. They should win this game. கண்டிப்பா 3-1 மேன் யுனைடெட் சொல்லிக்கிறேன். நான் க்ளீன் ஷீட் தான் வைக்க மாட்டானுங்க இவனுங்க. ஆனா யா I'll also say 3-1 to Manchester United. லூட்டன் பாவம் தோத்துருவானுங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆல்ரைட், லாஸ்ட் கேம் ப்ரோ. நியூகாசல் யுனைடெட் vs AFC Bournemouth. நியூகாசல் கமிங் ஆஃப் ஆஃப் வின் ஃப்ரம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஒரு கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சானுங்க. கஷ்டம் இல்லை, லைக் யா இட் வாஸ் லிட்டில் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தது. டாக் ஃபைட் மாதிரி அட் சர்டன் பாயிண்ட்ஸ் அந்த கேம்ல. பட் தேர் பேக் அட் ஹோம், பேக் அட் சென்ட் ஜேம்ஸ் பார்க். ஸோ போர்ன்மத் ஹாவ் நாட் பின் இன் அ பேட் ஃபார்ம். அவங்களோட பர்பிள் பேட்ச் வந்து முடிஞ்சான்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஐ திங்க் மேபி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாவம், இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். லாஸ்ட் 3 கேம்ஸாக வந்து லைக் இதர் இட்ஸ் பின் அ ட்ரா, 2 ட்ரா, ஒரு லாஸ். நியூகாசல் ஆன் தி அதர் ஹேண்ட் லாஸ்ட் 5 games has not been bad. பாரிங் அந்த மேன் சிட்டியோட தோத்த கேம் வேர் ஆக்சுவலா அவங்க நல்லா ஆடினானுங்க. கொஞ்சம் அகெயின் அந்த மெயின் மோமெண்ட்ஸ்ல கொஞ்சம் டிசிப்ளின்டா இருந்தாங்கன்னா அந்த 3வது கோல் போயிருக்காது. இட்டோட ஃபினிஷ் 2-2 தான் அந்த கேம். என்ன பண்றது, கெவின் டெ ப்ரூய்னே ஒரு பயங்கரமான பாஸ் போட்டுக்கிறாரு. எக்ஸாக்ட்லி, டெ ப்ரூய்னே ஹேப்பன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து 2-0 வின், வில்லாவோட ஒரு 1-3 வின், அப்புறமா ஒரு 4-4 ட்ரா ஃபேமஸ்லி அகேன்ஸ்ட் லூட்டன் டவுன். வி நெவர் saw that coming. அண்ட் போன வாரம் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டை தோக்க வச்சிருக்காங்க. அண்ட் நியூகாசல் பரவாயில்ல ப்ரோ, தேர் இன் 7th ஆக்சுவலி. நானும் வந்து ரொம்ப கீழே இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் தேர் இன் 7th அண்ட் இட்ஸ் அ குட் சான்ஸ் டு கெட் 3 points ஆக்சுவலி. அண்ட் இட்ஸ் அ டூபிள் 3 points தான் இந்த கேம்லாம். I'll say 3 points they'll get it. Again, Bournemouth coming out of a defeat. Again, they're doing away from home, but Newcastle at home. I'll say Newcastle. They should do this at home. Yeah, and reverse fixture தோத்துருக்காங்க ஆக்சுவலா. 2-0 they lost to Bournemouth, but I don't think இந்த கேம் வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். Yeah, should win this. Yeah, I think it will be same 2-0 to Newcastle. டாமினிக் சோலங்கியோட பர்பிள் பேட்ச் கூட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். So yeah, அதோட வந்து bro, we have seen all the games bro. We have finished the review and the preview. நடுவில் வந்து நான் போன வாரம் வந்து I asked மணி ப்ரோ வந்திருந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், what do you make of these blue cards in football? நான் அதே கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். blue cards and sin bins in football. அந்த ப்ளூ கார்டு தெரியாத மக்களே, உங்களுக்கு தெரியலன்னா ப்ளூ கார்டுனா ப்ளூ கார்டு காமிச்சா 10 நிமிஷம் வெளில வந்து உக்காந்துட்டு
லைட்டா வந்து என்ன சொல்றது, உங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிட்டு திருப்பி வந்துடலாம். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல ஹவ் ஐ ஃபீல் அபவுட் இட். தே கோனா டெஸ்ட் இட் அவுட் அப்பேரண்ட்லி நெக்ஸ்ட் இயர் FA கப்ல. ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது இந்த ஊனோ விளையாடுற மாதிரி ரெட் ப்ளூ அடுத்த கிரீன் கார்டு கிரீன் கார்டு ரிவர்சல். குத்துடலாம். ஆமா, நம்மளுக்கு குத்தா நல்லா இருக்குமே கிரீன் கார்டு. அவன் கிரீன் கார்டு கிடைக்க என்னெல்லாமோ பாடுபடுறான். அவன் 10 ப்ரொசீஜரு 10,000 ஃபார்ம் அவ்வளவு வெயிட்டிங் பண்றான். இவனுக்கு இவ்வளவு சப்பையா கிரீன் கார்டு தரானுங்க. யாருக்கு தெரியும்? Who knows? ஆனா எதுக்கு எது ப்ளூ கார்டு வச்சு பண்ண போறேன்? ஏற்கனவே நல்லா போயின்னு எல்லோ கார்டு ரெட் கார்டு நல்லா தானே போயின்னு, எதுக்கு தேவையில்லாத இது? இல்ல இது எவ்வளவு சப்ஜெக்டிவா இருக்கும்னா பயங்கர சப்ஜெக்டிவா இருக்கும். லைக் அந்த ப்ளூ கார்டு கொடுக்கறதுக்கு லைக் அதுதான் எனக்கு செம காமெடியா இருக்கு போகுது. அதுதான் நான் சொல்ல போறேன். ரூல்ஸ் எப்படின்னு தெரியல. எவ்வளவு ப்ளூ கார்டு வாங்க முடியும், எவ்வளவு ப்ளூ கார்டு வாங்கினா நீ இதுவா இருக்க முடியும், எவ்வளவு இது ரொம்ப ஐ ஜஸ்ட் ஹோப் இட் டசன்ட் கம் அவுட். ஏன்னா வந்து டெஸ்ட்னு சொல்றானுங்க, which is அதுவே வந்து கேள்விக்குரியதா இருக்கு. ஐ ஜஸ்ட் ஹோப் இட் ஃப்ளாப் சத்தியமா. ஏன்னா வந்து ஏற்கனவே ஃபுட்பால் இஸ் ஃபினிஷ்ட்னு சொல்றானுங்க. ப்ளூ கார்ட்லாம் வந்து தலைகீழ தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஒரு சிம்பிளான ஸ்போர்ட்டை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண பாக்குறாங்க அண்ட் ரொம்ப சொபிஸ்டிகேட் பண்ண பாக்குறாங்க. ஸோ அதுதான் எனக்கும் பிடிக்கல. பட் எனிவே இதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஃபுட்பால் போல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எனிவே பிபி, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆன் த ஷோ. ஆல்வேஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ. கண்டிப்பாக. And let's hope both of our teams get a result this week. உங்க டீம் எஸ்பெஷலி மேன்செஸ்டர் சிட்டியோட எட்டிஹாட்ல அண்ட் ஆர்சனல் அட் டர்ஃப் மோர். ஆல்ரைட் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அண்ட் we will see you guys next week. Take care everyone. Bye.